ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் ஒரு தவாவில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு போட்டேன். பின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டு வதக்கின்னு இருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ நான் வேக வச்சு பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பருப்பு தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வந்துன்னு இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறோம். உங்களுக்கு இது வெள்ளையாகவே வேணும்னாக்கா இது இப்படியே இருக்கட்டும், இல்லைனாக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவையை இதோடு சேர்த்துடுறோம். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பாத்து. மார்னிங் டைமில் அவங்க இந்த பாத்துங்கிறத சாப்பிடுவாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவை பாத் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவை பாத் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.